ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு அனுபவம் வாய்ந்த முக்கியமான வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகேந்திர சிங் தோனி இருக்கார், விராட் கோலி இருக்கார், ரோஹித் சர்மா இருக்கார். இந்த 3 பேருமே முக்கியமான வீரர்கள். இவங்களோட சேர்த்து ஷிக்கர் தவானும் பேட்டிங்கில் கை கொடுத்துக்கிட்டு வராரு. இப்போ இவங்களாம் மூத்த வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீரர்களை பற்றியும் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இளம் வீரர்களை பற்றியும் தேர்வுக்குழு தலைவரான MSK பிரசாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கான வீரர்களையும் நாங்கள் தேர்வு செஞ்சு வச்சுட்டோம். எங்களுடைய தேர்வுக்குழுவில் கும்ளே இருக்காரு, டிராவிட் இருக்காரு, இந்த மாதிரி வீரர்கள்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு அடுத்த தலைமுறை வீரர்களை தேர்ந்தெடுக்கிறதுல எந்த சிரமமும் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி தேர்வு செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில குறிப்பிட்ட வீரர்களுடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஹர்திக் பாண்டியா குறிப்பிட்டிருக்காரு. பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். கண்டிப்பாக வருங்காலத்தில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருப்பார். அதே மாதிரி பிருத்திவி ஷா மற்றும் சுமன் கில் இவங்க 2 பேரையும் அண்டர் 19 போட்டிகள் இந்தியா ஏ போட்டிகள் இவங்க சிறப்பாக விளையாடுறதன் காரணமாக சர்வதேச போட்டியிலே அவங்கள நாங்கள் களம் இறக்கியிருக்கோம். தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு வரோம். உள்ளூர் போட்டியில் எந்தெந்த வீரர்கள்லாம் சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சிறப்பாக செயல்படுறாரு. முதல்ல T20 தேர்வு செஞ்சோம், அடுத்த டெஸ்ட் போட்டியிலே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அந்த வாய்ப்பையும் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அதே மாதிரி 2019 வரப்போகிற IPL போட்டியை நாங்கள் உன்னிப்பாக கவனிப்போம். IPL போட்டி மற்றும் உள்ளூர் போட்டி இது ரெண்டையும் பார்க்கறதா எங்களுடைய வேலையை. அந்த 2 போட்டியிலையும் சிறப்பாக விளையாடக்கூடிய இளம் வீரர்களை நாங்கள் ஏற்கனவே தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம், தேர்வு செஞ்சுக்கிட்டும் இருக்கோம். அதனால அணியில் இப்போ இருக்கக்கூடிய மூத்த வீரர்கள் வெளியில் போனாலும் கூட அவங்க கிரிக்கெட்லேருந்து ஓய்வு வாங்கினாலுமே கூட அவங்களுக்கு மாற்று வீரர்களை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு சிரமமான விஷயம் கிடையாது. ஆல்ரெடி எங்ககிட்ட ஆள் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் இந்தியா தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும், பல உலகக்கோப்பைகளை வாங்கணும் அப்படின்னு தான் ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.